சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல், பள்ளி திறப்பு சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதி பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வியில் 10th +1 +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலும் வந்ததால் இதர வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரையான குழந்தைகளுக்கு ஏப்ரல் 2 முதல் 5ஆம் தேதி வரையும், 4ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 2 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. கடந்த கல்வி ஆண்டுக்கான தேர்வு முடிவுகளும் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை அளித்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது. எனவே பள்ளி மாணவர்களின் நலன் கருதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது.